வெற்றி சாரோட மென்டார்ஷிப்ல நடிச்சாச்சு. ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களை எந்த அளவுக்கு ஷேப் அப் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கலாம்? ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல உங்களுக்கு இந்த இப்படியான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு, எப்படி ஷேப் அப் பண்ணிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அயர்லாண்ட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மதிமாறன் லீடா பண்ணா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கும்ல. அது ரெண்டுமே அதை ரெண்டை தாண்டி எவ்வளவு நான் வந்து இதை கத்துக்க வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லி வெற்றி சாரோட இதுல கத்துக்கிட்டேன். ஏன்னா அவரு ரொம்ப செட்டுக்கு வர மாட்டாரு. ஆனா இந்த சீன் சரியாதான் எப்பயாவது ஒரு ஃப்ரீயா இருக்கும் போது ஏதாவது ஒரு மென்டல் ப்ரெஷர் இல்லைன்னா கூட இங்க வருவாரு. ஜாலியா இங்க வந்தா ஜாலியா இருக்கடா எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஜாலியா ஃபன் பண்ணுவாரு. என்ன வச்சு ஜாலியா ஃபன் பண்ணுவாரு. அவர்கிட்ட என்னன்னா என்ன வேணுங்கிறதுல அவர் தெளிவா இருப்பாரு. என்ன வேணும் அவர் மைண்ட்ல மட்டும்தான் இதுதான் அவருக்கு வேணுங்கிறது வந்து அவர் மைண்ட்ல தெளிவாவே இருக்கும். அதை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து ஹை பண்ணிக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் கொஞ்சமா அதை டியூன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அடுத்த இப்போ அவர் ப்ரொடியூசர் மீன்ஸ் அந்த படத்துக்கான பேர்ல இருக்கிறதுனால அந்த சீன் இன்னும் கொஞ்சம் நம்மளால பெட்டரா பண்ண முடிஞ்சுன்னா சீனை திரும்பி பெட்டரா பண்ணுவார் அவரு. இந்த சீன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம், இன்னும் நம்மளுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி அதை நம்மலாம் ஒரு அந்த அப்போதைக்கு இவ்வளவுதான் டைம் இருக்கு, இவ்வளவுதான் ஆர்டிஸ்ட் டேட் இருக்கு, இதுக்குள்ள நீ இந்த சீனை முடிச்சே ஆகணும்னு சொல்ற ஒரு ப்ரெஷர் நம்ம பண்றதை தாண்டி இவ்வளவு டைம் எடுத்து ஒரு சீனை வந்து நம்ம பண்ண முடியுமா, இவ்வளவு அதை வந்து நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு பார்த்ததா அவர்கிட்ட தான். அப்புறம் நான் யாரெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பாக்குறேனோ அவரெல்லாம் ஈஸியா இமிட்டேட் பண்ணுவேன் நான். ஓகே, அது மாதிரி வெற்றி சாரை வந்து பயங்கரமா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். பயங்கரமா அப்சர்வ் பண்ணுவோம். அவரு நீங்க ரொம்ப கம்மியா பார்த்திருப்பீங்க. அவரை நேர்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து பயங்கர ஃபன். அவரு